இன்றைய நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது, பிரதமர் எப்போ வர இருக்காரு, ரோட் ஷோவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது, இது போன்ற பல்வேறு தகவலை என்னுடைய செய்தியாளர் பதிவு செஞ்சிருந்தார். இதற்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக்கிங் பார்த்தோம் இல்லையா? பிரதமருடைய வருகை அது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதா இந்த விழாக்களை எல்லாம் தாண்டி ஒரு பிரதானமான விஷயமாக இன்னைக்கு தமிழக அரசியலில் நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்த பல்வேறு விவரங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் அரங்கத்திலிருந்து இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். பிரதமருடைய வருகை அது தொடர்பான செய்தி வெளியான உடனே பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டது. கூட்டணி தொடர்பாக பேசலாம், இன்னும் எந்தெந்த தலைவர்கள் கலந்து கொள்வாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் நேற்று வரைக்கும் அவர் சந்தித்தது என்னவோ இபிஎஸ் அவர்களை மட்டும்தான். இதை தாண்டி ஓபிஎஸ் சந்திக்கலை. அப்போ அவர் கூட்டணியில் இருக்காரா இல்லையா, அப்போ பிரதமருடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதில் திமுக கூட்டணியில் இது சலசலப்பை ஏற்படுத்துமா, பல விஷயங்கள் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் அரசியல் வட்டாரத்தில் இப்போ வரைக்கும் என்ன கருத்துகள் பரிமாறப்பட்டு வருகிறது? ராஜேஷ். கௌதமி, வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகை என்பது ஒட்டுமொத்த நாடும் தமிழ்நாட்டை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2 நாள் வருகை என்பது இது மக்களுக்கான அந்த நலத்திட்ட பணிகள் மற்றும் அரசு விழாக்களில் பங்கேற்பது தொடர்பாக அவர் வந்திருந்தாலும் கூட அதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் பிரதமருடைய வருகை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் பிரதமருடைய வருகை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன, அதே போல திமுக கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதா, பிரதமருடைய வருகையால் திமுக கூட்டணிக்கு லாபமா நஷ்டமா, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் நாம் அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. முதலில் இது அதிமுக கூட்டணியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேற்று திருச்சி விமான நிலையத்தில் வைத்து நேற்று 10:30 மணி அளவிலே இபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அவரோடு 3 முன்னாள் அமைச்சர்களும் சந்தித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். அதே போல ஏசி சண்முகம் சந்தித்திருக்கிறார். இது போன்று பாஜகவினுடைய மற்ற முக்கிய தலைவர்களும் கூட சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்களும் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வரக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சந்திக்கவில்லை. இது முக்கியமாக எடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் ஓபிஎஸ் வெளிப்படையாக ஒரு கடிதமே எழுதியிருந்தார். நீங்கள் தமிழ்நாட்டிற்கு 2 நாட்கள் வருகிறீர்கள், உங்களை நான் சந்திப்பதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு மட்டும் உங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவேன் என்று கூட அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு ஒருபடி கீழே இறங்கி போய் அவர் கடிதம் எழுதிவிட்டாரோ என்றெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய சூழலிலே அவர் இதற்கு முன்பும் கூட அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன், ஆனால் அவர் எனக்கு நேரம் ஒதுக்கவில்லை, எனக்கு அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது என்று வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இப்படி 2 அல்லது 3 முறை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்தும் தற்போதும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த சந்திப்பு என்பது நடக்காமல் போனதற்கான காரணம் என்ன? இபிஎஸ் அவர்கள் விரும்பாததன் காரணமாகத்தான் பாஜகவினர் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்துவிட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதே போல டிடிவி தினகரன் அவர் நேரம் கேட்டதாகவும் தெரியவில்லை, அவருக்கு நேரம் மறுக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. ஒருவேளை எப்படியும் நாம் நேரம் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், எதற்காக போய் நேரம் கேட்பது, சந்திக்க விருப்பம் இருந்தால் அவர்கள் அழைக்கட்டும், பிறகு நாம் போய் சந்தித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விட்டு விட்டாரா என்று தெரியவில்லை. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்காத நிலையிலே இதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கின்றது. இபிஎஸ் யாரை கை காட்டுகிறாரோ அல்லது யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணியிலே இடம்பெற முடியும். எனவே இந்த கூட்டணியினுடைய பாஸ் நான் தான் என்று இபிஎஸ் நிரூபித்து விட்டார் என அதிமுக வட்டாரங்களில் நேற்றிலிருந்து பேசிக் கொள்கிறார்கள். அதற்கான காரணம் கூட்டணியில இருக்கக்கூடிய வேறு யாருமே வரவில்லை என்றால் பரவாயில்லை, ஜி.கே. வாசன் வந்திருக்கிறார், ஏசி சண்முகம் வந்திருக்கிறார், இது போன்ற மற்றவர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் விரும்பாத, இபிஎஸ் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் சந்திக்காமல் அல்லது திருச்சி விமான நிலையத்திற்கு அனுமதிக்கப்படாமல் போனதற்கான காரணம் இபிஎஸ் தான், அதிமுக தலைமைதான் காரணம். எனவே கூட்டணி ஆட்சி, எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேண்டும், வெற்றி பெற்றால் நாங்களும் அமைச்சரவையில இடம்பெறுவோம் என்றெல்லாம் பாஜகவினர் சொல்லி வந்தாலும் கூட கூட்டணி விவகாரத்தில்
இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபராக அந்த கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர் இபிஎஸ் தான் இருக்கிறார் என்று இதன் மூலமாக நிறுவப்பட்டிருப்பதாக அதிமுகவினர் கருதுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிமுக பாஜக கூட்டணியில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் வந்து போனதற்காகவே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று விடுமா அல்லது கூடுதலாக வாக்குகள் கிடைத்து விடுமா என்றால் நேரடியாக அதற்கு இல்லை என்பதுதான் பொருள். ஆனால் பிரதமருடைய வருகையும் தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரை சந்திப்பதையும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ரசிப்பார்கள். இனி அவர்கள் களத்தில் இணைந்து செயல்படுவதற்கு, அதாவது கூட்டணி ஜெல்லாவது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கு 10 மாதங்கள் முன்பே இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நாளைக்கு தேர்தல் இருக்கும் போது இன்றைக்கு கூட்டணி வைத்தால் தொண்டர்கள் நிர்வாகிகள் இணைந்து செயல்பட மாட்டார்கள். களத்தில் அது எதிரொலிக்காது, வாக்காக பிரதிபலிக்காது. எனவே முன்கூட்டியே இணைந்து செயல்பட்டால் தான் இதற்கு முன்பு நமக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மறைந்து களத்தில் எதிரொலித்து இணைந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இந்த ஒற்றுமை, அதற்காகத்தான் இந்த முந்தைய கூட்டணி என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோலவே பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திருச்சியில் இபிஎஸ்ஐ பார்த்து கைகுலுக்கி இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு புன்னகையோடு அவர்கள் சிரிக்கக்கூடிய அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது. இதை பார்க்கக்கூடிய 2 தரப்பு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அவர்கள் இனி களத்தில் கிளை அளவிலும் இணைந்து செயல்படுவார்கள். இது இந்த கூட்டணிக்கு ஒரு கூடுதல் வலுவை சேர்க்கும், ஒற்றுமையை உருவாக்கும். அதன் மூலமாக ஒரு வலுவான கூட்டணியாக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பிரதமருடைய வருகை என்பது மக்கள் நல திட்டங்கள், அரசு நிகழ்ச்சிகளுக்காக ஒரு புறம் இருந்தாலும் அது தங்களுடைய அரசியல் கட்சிக்கு, தங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பெரும் வலிமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது என்று 2 கட்சிகளை சார்ந்தவர்களும் கருதுகிறார்கள். மற்றொரு புறம் நாம் திமுகவிற்கு வருவோம். பிரதமருடைய வருகை அரசியல் ரீதியாக திமுகவிற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, திமுகவினர் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிற்கு வரட்டும், அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வர வர எங்களுடைய கூட்டணி இன்னும் உறுதியாகும், எங்களுக்கான வாக்குகள் இன்னும் அதிகரிக்கும். ஏனென்றால் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இங்கு பாஜகவிற்கான வாக்கு என்பது கிடையாது. பாஜக பேசக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று திமுக தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 8 முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து சென்றார். அவர் 8 முறை வந்து சென்றும் கூட இங்கு பெரிய தாக்கம் ஏற்படவில்லை என்று திமுக தரப்பில் சொல்கிறார்கள். எனவே எத்தனை முறை இங்கே பாஜகவின் டெல்லி தலைமை வந்து சென்றாலும் கூட அது எங்களுக்கு பெரிய எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கூடுதலாக எங்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், குறிப்பாக மதச்சார்பற்ற மக்கள், சிறுபான்மை மக்கள் அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி எங்களுக்கு வாக்குகளை கொடுப்பார்கள். அதற்குத்தான் இது உதவும். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை அவர்கள் கூட்டணிக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, அவருடைய வருகை எங்களுடைய கூட்டணியின் ஒற்றுமைக்கும் எங்களுக்கு வாக்குகளை கூடுதலாக பெற்றுக் கொடுப்பதற்கும் அது பயன்படும் என்று திமுகவினர் ஒரு புறம் சொல்லி வருகின்றார்கள். மேலும் திமுகவினுடைய பிரச்சாரம், அதாவது ஐடி விங் திமுகவை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியால என்ன பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிற்கு தேவையான கல்வி நிதியை கொடுக்கவில்லை, எங்களுடைய மீனவர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கவில்லை, எங்களுக்கான ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கிறது, பல முறை மன்றாடி தீர்த்து விட்டோம், அவற்றை செய்து கொடுக்கவில்லை. இவற்றையெல்லாம் செய்து கொடுக்காமல் பிரதமர் வெறுமனே தமிழ்நாட்டிற்கு வந்து செல்வதால் என்ன தாக்கம் ஏற்பட்டு விட போகிறது? உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு இருக்குமானால், பாசம் இருக்குமானால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை விடுவீங்கள். எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு 2152 கோடி கொடுக்க வேண்டும். ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு 617 கோடி கொடுக்க வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு இன்னும் போதுமான நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் சமீபத்தில் தான் நிதி ஒதுக்கப்பட்டது. இன்னும் நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் ஜிஎஸ்டியால் நெசவாளர்கள், அதே போன்று ராணுவ தளவாடங்கள் சம்பந்தமான இந்த பூங்கா அமைப்பது சேலத்தில், இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவற்றையெல்லாம் நீங்கள் செய்யவில்லையே, இதை நாங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்று திமுகவினர் சொல்கிறார்கள். இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 2 நாள் வருகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு கணக்கும், திமுக கூட்டணியால் ஒரு கணக்கும், அதிமுகவினுடைய கூட்டணியில் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாக சொல்லப்படும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருடைய அந்த அணியிலே ஒரு கணக்குமாக உருவாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வந்து போன பிறகு அடுத்த சில நாட்களில் இது எந்தெந்த கூட்டணியில் என்னென்ன வலுவை சேர்த்திருக்கிறது, யார் யாருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு இன்னும் செல்ல செல்ல விரிவாக தெளிவாகும்.
கண்டிப்பாக ராஜேஷ், பல்வேறு கேள்விகளை இந்த பயணம் எழுப்பி இருக்கிறது. திமுக தரப்புல சொல்ற மாதிரி நாடாளுமன்றத்தின் போது, அந்த தேர்தல் போது பலமுறை பிரதமர் வந்தார், ஆனா அது தேர்தலில் பிரதிபலித்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க தரப்புல எழுப்பி இருக்காங்க. இருந்தாலும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது. அது குறித்து நம்ம பேசலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.